الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شديد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு ஐந்தாவதாக ஒரு ஜும்மாவை கொடுத்திருக்கிறார். அதிகமாக 4 ஜும்மாவை அணைந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய கிருபை, 5வது ஜும்மாவையும் அல்லாஹ் நமக்கு அதில் இருக்கிறான். ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதாவது மாதமும் சிறப்பான மாதம் ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய துஆக்கள் அமல்கள் கபூலாகக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளும் சிறப்பான நாள் ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது. நம்முடைய துஆக்கள் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நாள்களை ஒரு முஃமினுக்கு இப்படிப்பட்ட நேரங்கள் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவ மன்னிப்பை தேடுவதற்குரிய ஒரு வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு வாய்ப்புகள், தன்னுடைய பாவங்களை எண்ணி தௌபா செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குவது மிகப்பெரிய ஒரு கிருபையாக இருக்கிறது. எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌபா செய்வதற்கு கூட வாய்ப்பே இல்லாமல் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மரணத்தை கொடுத்து விடுகிறார். நஅூதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். மௌத்தாகும் வரைக்கும் அவர்கள் தன்னுடைய பெரும் பாவங்களை நினைத்து தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்காது. அதனுடைய வாய்ப்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரமலானுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இது ரமலான் நம்மளை விட்டு விடை பெற்று செல்லக்கூடிய ஒரு நேரமாக, தருணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது மணி நேரங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று யௌம ஷக்கு கூட கிடையாது. நேற்றே முடிஞ்சிருச்சு யௌம ஷக். நாளைக்கு ரமலானை அனுபவிக்கணுமா இல்லையா என்ற சந்தேகமே கிடையாது. நாளைக்கு கன்ஃபார்மாக பெருநாள் தான் இன்ஷா அல்லாஹ். அப்போ சில மணி நேரங்கள் தான் அல்லாஹ் தஆலா தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பினை நமக்கு வழங்கி இருக்கிறான். ரமலானுடைய ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியிலே ஏறுகிறார்கள். அங்கு ஆமீன் சொல்கிறார்கள். 2வது படி 3வது படியிலையும் ஆமீன் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது என்ன வளைமைக்கு மாற்றமாக மெம்பர் படியிலே ஏறும் பொழுது ஆமீன் சொன்னீர்களே, என்ன என்பதாக கேட்கும் பொழுது சொன்னார்கள், நான் மெம்பரிலே கால் வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அமீன் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், முதல் படியில ஏறும் பொழுது யார் தன்னுடைய தாய் தந்தையர்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஹிதமத் செய்து அவர்களுடைய துஆவை பெற்றுக்கொள்ளையோ அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டுமா என்பதாக பத்வா செய்தார்கள். நான் ஆமீன் என்பதாக சொன்னேன். இந்த ஹதீஸ்களை நம்ம பல தடவை கேட்டிருப்போம். இருந்தாலும் நம்ம அதை ஆபத்தில் படுத்தி நாம் அமல் செய்யணும். 2வது படியில ஏறும் பொழுது சொன்னார்கள், உங்கள் மீது உங்களுடைய பெயர் கூடப்பட்டு உங்களின் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்களும் நாசமடையட்டும் என்பதாக சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார். எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லிங்க ஒரு வாட்டி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கூறப்படுவோம் என்று சொன்னால்
அந்த மஜ்லிஸில் ஒரு வாட்டியாச்சும் ஸலவாத் சொல்வது வாஜிபாக இருக்கிறது. அடிக்கடி கடைசி வரை சொல்லிக்கொண்டே இருப்பது முஸ்தபாக இருக்கிறது. வாழ்க்கையிலே ஒரு முறையாவதும் அவர் ஸலவாத் சொல்வது ஃபர்லாக இருந்து கொண்டு இருக்கிறது. மூன்றாவது படியிலே கால் வைக்கும் பொழுது எவர் இந்த ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி மக்ஃபிரத் செய்யவில்லையோ அவர் மீதும் நாசம் உண்டாகட்டும் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆமீன் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சிந்தித்து பார்க்கணும், எவ்வளவு பெரிய ஒரு பத்வா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்வா செஞ்சிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்வா செய்திருக்கிறார்கள். அந்த பத்வாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லியிருக்கிறார். சிந்திச்சு பார்க்கணும், எங்க மஸ்ஜிதே நபவி, அந்த இடமும் உயர்வான இடம். மஸ்ஜிதே நபியுடைய மெம்பர், மஸ்ஜிதே நபவி உயர்வானது, மஸ்ஜிதே நபியுடைய மெம்பர் உயர்வானது, கண்ணியமானது, இடமும் உயர்வானது. அதற்கு பத்வா செய்யக்கூடியவர்களும் அவர்களும் உயர்வானவர்கள். ஆமீன் சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உயர்வானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துடைய விஷயங்களிலே பத்வா செய்ய மாட்டார்கள். காஃபிர்களுக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்வா செய்ய மாட்டார்கள். நபி அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளப்பட்டது ஒரு முறை, யா ரசூலுல்லாஹ், தங்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய காஃபிர்களின் மீது நீங்கள் பத்வா செய்யுங்கள், அவர்கள் நாசமடையும் என்பதாக சஹாபாக்களில் ஒரு சிலர் கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன் வலா புஇஸ்து லஆனன், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் இவ்வுலகத்திலே மக்களுக்கு ரஹ்மத்தாகவே அனுப்பப்பட்டேன். மக்களுக்கு, வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, புறா உலக சமுதாயத்திற்கும் நான் ரஹ்மத்தாகவே அனுப்பப்பட்டேன். லானத் செய்யக்கூடியவனாக, பத்வா செய்யக்கூடியவனாக நான் அனுப்பப்படவில்லை என்பதாக சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று முஃமின்களுடைய விஷயத்திலே மெம்பரிலே ஏறும்போது இந்த மூன்று விஷயத்திற்கு பத்வா செய்கிறார்கள் என்று சொன்னால் சிந்திக்கலாம். எவ்வளவு ரமலானுடைய காலம் வந்துவிட்ட பொழுதும் கூட பாவத்திற்காக வேண்டி அவர் மன்னிப்பிட அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு துரதிர்ஷ்டவாதியாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இன்னும் சிறிது மணி நேரங்கள் தான் இருக்கிறது. இதில் நாம் அழுது புலம்பி அல்லாஹ்விடத்தில் நாம் நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு தேட வேண்டும். ரமலானுடைய காலம் இருக்கிறது, நம்மை விட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இதற்காக நாம் சிறிது வருத்தப்படணும். ஏன்னு சொன்னால், அதாவது பெரிதாக வருத்தப்படக்கூடாது என்பதாக சொல்கிறார். எதற்கு பெரிதாக வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால், அதாவது ரமலான் முடிஞ்சிருச்சுப்பா, இனிமேல் நம்ம இனிமேல் ஃப்ரீயாக இருந்துடலான்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வருத்தப்படுற மாதிரி காட்டிக்குவார். அப்பா ரமலான் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு. இது அப்படி இல்லை. அதாவது சிறிது ரமலானுடைய காலங்களிலே அல்லாஹ் எனக்கு அமல்கள் செய்வதற்குரிய வாய்ப்புகளை கொடுத்தான், தௌபா செய்யக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பினை கொடுத்தான். இனி என்னுடைய அதற்குரிய நன்றி செலுத்திய வண்ணமாக, இதற்கெல்லாம் என்னை போன்ற அடியாருக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான் என்பதாக நன்றி செலுத்திய வண்ணமாக நாம் அதை பிரியாவிடையே கொடுப்போம். அதாவது அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நாடினால் நான் இதைவிட அமல் செய்வேன், அதற்காக வேண்டி அடுத்த ரமலான் தான் நான் பள்ளிவாசலுக்கு வருவேன் என்பதாக நியத்து வச்சிருக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 விஷயம் ரமலானுடைய ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சொன்னோம், இதை கடைசியை ஞாபகப்படுத்துறோம்னு சொன்னால் அதில் விஷயம் இருக்குது. அதாவது 4 விஷயங்களை ஒரு மனிதன் கண்டிப்பாக செய்து வர வேண்டும். அதில் 2 விஷயம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி. அது என்னவென்று சொன்னால், அவன் மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் செய்வதற்குகிறதே அது அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக, திருப்தி வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபாருடைய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளையும் சிறிது பேசுவோம், பெருநாளில் இன்ஷா அல்லாஹ். அதற்கு 2 விஷயம் இது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது.
மற்ற இரண்டு விஷயம் அது முஃமினுக்காக இருக்கிறது. என்ன? அவன் நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடணும், சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவன் கேட்கணும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, 4 விஷயம் எதற்காக சொல்லப்பட்டு இருக்கிறது சொன்னால் ரமலானுடைய அதிகமாக செய்யுங்கள். இந்த 4 விஷயத்தை ரமலானிலே செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதற்கு காரணம், இந்த 4 விஷயத்தையும் ரமலானிலே செய்து 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 நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை எந்த ஓதிக்கொண்டே இருப்பது, உட்காரும் பொழுதும் நிற்கும் பொழுதும் தங்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பது, இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பது, நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவது, சொர்க்கத்தை கேட்பது. ரமலான் மூலம் நீங்கள் இதை கேட்டு கேட்டு பழக்கமாக ஆகி ரமலான் முடிந்தாலும் கூட நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அடுத்த ரமலான் வரை. ஆக மொத்தம் வாழ்க்கை பூராம் காலம் பூராம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய 4 விஷயம்தான் இது. ரமலானிலேயே உங்களுக்கு இதை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரமலான் அல்லாத காலங்களில் இதை எவ்வாறு நாம் செய்ய வேண்டும்? ஏன் அப்படின்னு சொன்னாங்க, நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றதே அது மிகவும் ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம். நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டினேனே, அந்த ஆயத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹா அன்னாஸு வல் ஹிஜாரா. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினையும், அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களையும் சொல்றான், உங்களுடைய குடும்பத்தையும் சொல்றான், நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நெருப்புடைய எரிபொருள் இருக்கிறதே, மனிதனும் கற்களுமாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன், அதற்காண்டி மலக்கள் நியமித்திருக்கிறான். இந்த நரகத்திற்காக மிகவும் கடினமானவர். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொன்ன அவரை உங்கள் மீது இறக்கம் காட்ட மாட்டார். அந்த நரகத்துக்கு நீங்கள் சென்றுடுவீர் என்று சொன்னால் அவர் சற்றும் உங்கள் மீது இரக்கம் காட்டவே மாட்டார். நரகத்துடைய அதிபதி யாரு? மாலிக். அல்லாஹ் தஆலா அவரை பற்றி சொல்லும் பொழுது அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன், கடினமான மலக்குகளை நாம் அதிலே பாதுகாவலராக நாம் வைத்திருக்கிறோம், பொறுப்பாளியாக வைத்திருக்கிறோம். அந்த மலக்கு எப்படிப்பட்டவர் சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்கை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் மிஅராஜுக்கு சென்ற பொழுது அங்கு சொர்க்கம் நரகத்தை பார்த்தேன். அப்பொழுது நரகத்தை பார்க்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய மலக்குடைய பேரு ரிஸ்வான், நரகத்தை பாதுகாக்கக்கூடிய மலக்கு பேரு யாரு? அவர் மாலிக். அவரை நான் சந்திக்கும் பொழுது அவரை என்னை பார்த்தார். அவருடைய பார்வையே மிகவும் கொடூரமாக இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நான் கேட்டேன், ஜிப்ரீல் அமீன் அவர்களே, இவர் சிரிக்க மாட்டாரா என்பதாக கேட்டேன். எப்படி நம்ம ஒரு சிலர் பார்த்தோம்னா அப்படியே நரகத்துறை மாளிகை மாதிரி அலைஞ்சிட்டு இருப்பான், ஒரு சிலர் பார்த்தோம்னா ஒரு இருப்பார். இந்த மாளிகைக்கு இவருக்கு எந்த விதமான வித்தியாசமுமே இருக்காது. அவரை தூங்கும் பொழுதும் பார்த்தா அப்படித்தான் இருப்பார், எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தா அப்படித்தான் இருப்பார், சாப்பிடும் போது வீதி நடக்கும்போது அப்படித்தான் இருப்பார். ஒரு முஃமினுடைய தன்மையிலே நளினம் இருக்க வேண்டும், நரம்பி இருக்க வேண்டும், மெதுவாக ஒரு பொறுமை இருக்கணும், சிரிப்பு புன்முறுவலுடைய தன்மை இருக்கணும். தான் முஃமின். இவர்கள் தான் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள். சொர்க்கமும் நரகமும் இரண்டும் பேசிக்கொள்கிறது. என்னுடைய விருந்தாளிகள் யார் தெரியுமா என்பதாக சொர்க்கம் சொல்கிறது. அதாவது என்னுடைய விருந்தாளிகள் மிகவும் எளிமையானவர்கள், மிகவும் மிருதுவான தன்மையுடையவர்கள், மிகவும் பொறுமைசாலிகள், மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள், மிகவும் மிகவும் தாழ்வை மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள். யாரு? சொர்க்கம் சொல்லிக் கொள்கிறது. அப்பொழுது நரகம் சொல்கிறது, என்னுடைய விருந்தாளி யார் தெரியுமா? பெருமை கொள்ளக்கூடியவர்கள், நான் தான் பெருசு என்பதாக தன்னுடைய செயலிலேயும் பேச்சிலேயும் காட்டிக் கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் தன்னுடைய தற்பெருமையை பேசிக்கொண்டே இருப்பார். தன்னுடைய ஆடையை பற்றி இது எங்க வாங்கினது தெரியுமாம்பார், இந்த வாட்ச் எங்க வாங்கினது தெரியுமாம்பார், இந்த மொபைல் எங்க வாங்கினது தெரியுமாம்பார், என்கிட்ட எப்படி வீடு இருக்கு, என்கிட்ட எப்படி கார் இருக்கு, என்கிட்ட எப்படி சொத்து பத்துக்கள் இருக்கு, என்கிட்ட எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், நான் என்னுடைய பேக்ரவுண்ட் எவ்வளவு தெரியுமா, இதெல்லாம் பற்றி பேசுவார். பேக்ரவுண்டை பற்றி ஒருத்தர் பேசினாங்க கண்டிப்பாக நரவாதி தான்.
எதுவுமே பல விஷயம் இது ஜும்மாவுடைய பயான்னு நம்ம சொல்லியிருக்கோம். பேக்ரவுண்ட் உனக்கு என்ன, ஃப்ரண்ட் ரவுண்ட் வச்சுக்க. அதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல். ஃப்ரண்ட் ரவுண்ட் வச்சிருக்கேன், குனிஞ்சு பார்த்துக்கிட்டு போவான், அவன் சொர்க்கவாதி, தாழ்வானவன். பேக்ரவுண்ட் வச்சுட்டு என்ன செய்வான், பின்னாடி வெயிட்டாக இருக்கு, இப்படி நிமிந்துக்கிட்டு தான் இருப்பான். வெயிட்டாக இருந்தால் என்ன செய்வான், நிமிந்துக்கிட்டு தான் போவான். அப்போ அவன் எங்கே போவான், நரகத்துக்கு தான் போவான். அப்ப இரண்டும் படி பேசிக்கொள்கிறது தன்னுடைய விருந்தாளிகள் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நரகத்தை பார்த்தும் சொர்க்கத்தை பார்த்தும் சொல்கிறான், இந்த நரகம் இருக்கிறது என்னுடைய கோபத்தின் மர்கஸாக இருக்கிறது, நான் கோபப்படக்கூடியவர்களை நரகத்திலே செலுத்துவேன். இந்த சொர்க்கம் இருக்கிறது என்னுடைய ரஹமத்துடைய மர்கஸாக இருக்கிறது, யாரின் மீது நான் அன்பு வைக்கிறேனே, இரக்கம் காட்டுகிறேனோ அவரை நான் இந்த சொர்க்கத்திற்கு அனுப்புவேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறார்கள், இந்த மாலிக் அவர்கள் சிரிக்க மாட்டேங்கிறார். ஒரு விஷயத்தை சொல்வதற்காக தான் வந்து இந்த அடுத்த சப்ஜெக்ட்ல போயிடுச்சு. அதாவது ஒரு முஸ்லீமை பார்த்து புன்னுருவலோடு பேசுவதும் கூட ஒரு சதக்கா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய முகத்தை எப்படி வச்சுக்கணும், புன்னுருவலோடு வைத்துக் கொள்ளணும். அப்ப அந்த மாலிக்குடைய கொடூரமான முகத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், இவர் சிரிக்க மாட்டாரா என்பதா சொல்லும் பொழுது, அப்ப ஜிப்ரீல் அமீன் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சிரிப்பார் என்று சொன்னால் உங்களை பார்த்து அவர் சிரிச்சிருக்கணும். அவர் சிரிப்பார் என்று சொன்னா என்னது, யார சொல்லலாம், உங்களை பார்த்து அவர் சிரிச்சிருக்கணும். அவர் உங்களையே பார்த்து சிரிக்கலன்னு சொன்னா அவர் யாரை பார்த்தாலும் சிரிக்கவே மாட்டார். எண்ணத்துக்கு அல்லாஹ்வுடையார்களே, எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான காவலாளி. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த நரகத்தை எவ்வளவு கொடூரமாக படைத்திருக்கிறான். அதற்காக வேண்டித்தான் ரமலானுடைய மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த முதல் பத்தை ரஹமத்தாக, இரண்டாவது பத்தை மகஃபிரத்தாக, மூன்றாவது பத்தை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுங்கள், ஜன்னத்தை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதாக சொன்னார். நரகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை பூரா பாதுகாவல் தேடுறோம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் அந்த ஓதி காட்டிய ஆயத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய பெற்றோர் பிள்ளைகளையும் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதல் கடமை. இதனுடைய இந்த ஆயத்துடைய மசாலா என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்மை கற்றுக்கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தோம் சொன்னா, பையன் 10th படிக்கிறாரு, 11th படிக்கிறாரு, எக்ஸாம்ல இருக்கிறாரு, அவருக்கு சாப்பிட்ற கூட நேரம் இல்லை. ஹஸ்ரத், நான் எப்படி தொழுகைக்கு அனுப்புறது? அதற்கப்புறம் வேலைக்கு போயிடுவாரு, வேலையில லீவே இல்லை, எவ்வளவு சம்பாதிக்கிறார், எப்படி தொழுகைக்கு போவார்? இவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. அல்லாஹ் இதை சொல்லல. நரக நெருப்பிலிருந்து அவனை காப்பாற்றுங்கள். நரகத்துடைய நெருப்புடைய எரிபொருள் மனிதனாக இருக்கிறான். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார்கள். வந்தபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஒரு விளக்கம் கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அவர்களே, நரகம் எத்தனை இருக்கிறது என்பதாக கேட்கும் பொழுது, நரகம் 7 வகைப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். அந்த 7மே வரிசையாக இருக்கிறதா, அல்லது மேலும் கீழுமாக தட்டு போன்று இருக்கிறதா? எப்படி டிஃபன் பாக்ஸ்ல தட்டு இருக்குல்ல, இது மாதிரி இப்படி இருக்கிறதா, அல்லது ரூம்களை போன்று இப்படி ட்ரெயின் பெட்டி போல இப்படி வரிசையா இருக்க? விளங்குறதுக்காக சொல்றேன். ட்ரெயின் பெட்டி இப்படி வரிசையா இருக்குல்ல, இப்படி இருக்கா, அல்லது டிஃபன் பாக்ஸ்ல எப்படி தட்டு மேலே கீழே இருக்கிறதா, இப்படி இருக்கிறதா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கேட்கிறார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நரகம் இருக்கிறது 7 அடுக்கடுக்காக மேலே கீழே இப்படி ஒன்றாக இருக்கிறது என்பதாக சொன்னார். அப்பொழுது சொன்னார்கள், இந்த நரகத்துடைய வேதனை இருக்கிறது, மேலே இருக்கக்கூடிய நரகத்துடைய வேதனையை விட அடியிலே இருக்கக்கூடியது மிக கொடூரமானதாக இருக்கும். அதற்கு அடியிலே இருக்கக்கூடியது இன்னும் கடுமையானதாக இருக்கும். அப்ப இதனுடைய தூரம் எவ்வளவு இருக்கிறது? ஒரு நரகம் 7 வரிசையாக இருக்கிறது என்று சொன்னால், மேலே இருக்கக்கூடிய நரகத்திற்கும் கீழே இருக்கக்கூடிய நரகத்திற்கும் எவ்வளவு தூரம் என்பதை சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்,
70,000 வருடங்கள் கடக்கக்கூடிய தூரம். ஒரு நரகத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு நரகத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த நரகத்திற்கும் இருக்கக்கூடிய தூரம் இருக்குகிறது 70,000 வருடம். அது எந்த வேகத்தில் கடக்கிறது? சைக்கிள் வேகத்திலையா, ஃபிளைட் வேகத்திலையா, இல்லை ஜெட்டு வேகத்திலையான்னு சொல்லலை. 70,000 வருடம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்போ ஒவ்வொன்றுக்கும் 70,000 வருடம் கேப் இருக்கிறது. இந்த கடைசியில் இருக்கக்கூடிய நரகத்துடைய இருக்கிறது மிக அதிகம் வேதனையுடையதாக இருக்கிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, இதுல யார் தங்குவாங்க? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கடைசியிலே அடியிலே இருக்கக்கூடிய அந்த 7வது நரகத்திலே முனாஃபிகீன்கள் இருப்பார்கள். முனாஃபிகீன் என்று சொன்னால் யாரு? தன்னுடைய பேச்சிலே முன்பின் செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய வேலையிலே முன்பின் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் பேசக்கூடிய பேச்சு இன்று ஒரு மாதிரியாக இருக்கும், நாளை கேட்டால் நாளை நான் அதை சொல்லவே இல்லை என்பதாக இடத்திற்கு தக்கவாறு மாறிவிடுவார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். துணியில சாயம் போது பார்த்தீங்களா, அது மாதிரி கடையில் வாங்கும்போது பல இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து 2 வாட்டி துவைச்சிட்டோம்னு சொன்னாக்கா சாயம் போயிடும். எப்படி ரமலானில் நம்முடைய ஈமான்கள் பலன்னு இருக்கும், பள்ளியும் ஜெகஜோதியாக இருக்கும். ரமலான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா பள்ளியும் என்ன ஆயிரும்? தொலைன்னு ஆயிரும். பலன்னு இருந்தது எப்படி ஆயிரும்? தொலை ஆயிரும். நேற்றே ஆயிடுச்சுன்றார் சுல்தான் பர். அப்படித்தான் இருந்துச்சு தராவிடைய தொழுகையில். பள்ளி ரமலானுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? சுத்தமாக சாயம் போயிடும், சாயம் போன துணி மாதிரி. ரமலானுக்காகி வாங்கப்பட்ட அந்த சட்டையில் சாயம் போச்சுன்னு சொன்னால் பொறுத்துக்கிறவே மாட்டார். 1 மீட்டர் 200 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், ஆனால் நோம்பு முடிஞ்சு 2 வாரத்தில் இது இப்படி வெளுத்து போயிருச்சுன்னு சொல்லி அந்த கடைக்காரன்ட்ட போய் சண்டைக்கு நிற்பார். ஆனால் அந்த ரமலானுடைய வாரத்தில் இவருடைய அமல்களில், இவருடைய ஈமானில் சாயம் போச்சுனாக்கா அதை பற்றி இவருக்கு கவலையே இல்லை, இதை பற்றி சிந்தனையே இல்லை, என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானிலே வந்தவர்கள், ரமலானிலே வராதவர்கள், இவர்கள் முனாஃபிக்குக்கு சமம் என்பதாக நான் சொல்ல வரலை. ஆனால் இந்த தன்மை இருக்குகிறது, அல்லாஹுடைய பயம் இருக்குகிறது, அது கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு முனாஃபிக்குடைய தன்மையை போன்று மாறிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு முஃமினுடைய தன்மை இல்லை. ஆனால் முனாஃபிக் என்பவன் அவன் வேறு. அல்லாஹுடைய விஷயங்களிலே அவன் மாறு செய்யக்கூடியவன், பிதற்றக்கூடியவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே வரும் பொழுது உண்மையான முஸ்லிமை போன்று நடந்து கொள்வான், வெளியிலே சென்றால் காஃபிரை போன்று நடந்து கொள்வான். அவர்களை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன், டைம் முடிய போகிறது. அப்ப 2வது தட்டில் அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிக்கிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானார். அப்ப 6வது தட்டிலே யார் இருப்பார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது சொன்னார்கள், காஃபிர்கள் இருப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக நட்சத்திரத்தை வணங்கக்கூடிய முசாபிகீன்கள், வசாபிகீன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். அந்த சாபிகீன்கள் இருப்பார்கள் 3வது கீழிருந்து 3வது அந்த படித்தரத்தில். அடுத்து 4வது படித்தரத்தில் மஜூசிகள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக யகூதிகள் இருப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக நசாராக்கள் இருப்பார்கள். 6 விஷயங்களை சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1வது நரகத்திலே யார் இருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் சொன்னால் தாங்கள் வருத்தப்படுவீர்கள் என்பதாக நிறுத்திவிட்டார்கள். இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக கேட்கும் பொழுது அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தங்களுடைய உம்மத்துகளிலே பெரும்பாவம் செய்தவர்கள், அவர்கள் மௌத்தாகும் வரை தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி அவர்கள் தௌபா செய்யாதவர்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை சுற்றி மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார். தன்னுடைய உம்மத்தினர்களே பெரும்பாவிகள் 1வது நரகத்திலே இருப்பார்கள் என்பதை சொன்னதை கேட்ட உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மயக்கம் வந்து விட்டது. இன்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய சந்ததிகளை தீன் வாடையே இல்லாத முழுமையாக நரகவாதிகளாக மாற்றி கொண்டு இருக்கிறோம். தொழுகை என்னவென்றே அறியாதவர் பிள்ளைகளாக வளர்த்து கொண்டு இருக்கிறோம்.
ஏதோ மூதாதைகள் நம்முடைய அத்தா தொழுதுட்டான் வச்சுட்டான்ப்பா, எங்கள் அத்தா தொழுதாரு நான் தொழுகிறேன்ப்பா, நீ எல்லாம் எதுக்கு தொழுகிற போய் படின்ற மாதிரி வளர்ந்துட்டு இருக்கோம். அப்படித்தான் இன்று வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது படியிலே உங்களுடைய உம்மத்தினர்கள் பெரும்பாவிகள் இருப்பார்கள் சொன்னோடனே மயக்கம் வந்துருச்சு. மயக்கமுற்றவர்களாக கிடந்து பிறகு அவர்கள் மயக்கம் திறந்து எந்திரிக்கிறார்கள். உடனே அழுது கொண்டு இருக்கிறார்கள். பயங்கரமான அழுகை, தன்னுடைய உம்மத்தை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியம், ஜிப்ரீலே நான் என்னுடைய உம்மத்தை நினைத்து அழுகிறேன். ஜிப்ரீலே தாங்கள் எதற்காக வேண்டி அழுகிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா 2 மலக்குகளை பற்றி தன்னுடைய திருமறையிலே சொல்லியிருக்கிறான். ஹாரூத் மாரூத் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குகள். இவர்களை அல்லாஹ் தஆலா துன்யாவுடைய உலகத்திலே ஒரு சோதனைக்காக அனுப்பினார். அந்த சோதனையிலே அவர்கள் தோல்வியடைந்தார்கள். தோல்வியடைந்த அல்லாஹ்வுடைய வேதனைக்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள். யா ரசூலல்லாஹ், ஹாரூத் மாரூத் என்ற மலக்குகளை 2 மலக்குகளை நினைத்து பார்த்தேன், எனக்கு அழுகை வந்து விட்டது. அதே போன்று அல்லாஹ் தஆலா எனக்கு எங்க சோதனை கொடுத்து விடுவானோ, சோதனை கொடுத்து விட்டு அந்த சோதனையிலே நான் ஃபெயில் ஆகி விடுவேன் என்று சொன்னால் இந்த ஜிப்ரீலும் நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அவர்கள் நரகத்தை நினைத்து அழுகிறார்கள் சொன்னால் நாம் எல்லாம் எவ்வளவு தைரியசாலிகள் என்பதை சிந்தித்து பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய வாழ்நாளிலே குறைந்தபட்சம் இந்த ரமதானிலே நரகத்தை நினைத்து நாம் அழுதிருக்கிறோமா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹ்மத்துடையவன். நரகத்தை நினைத்து ஒரு முறை நாம் அழுதிருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா நம்மை நரகத்துக்கு அனுப்ப மாட்டான். எத்தனை பேர்கள் நாம் அழுதிருக்கிறோம் நரகத்தை நினைத்து. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை நரகவாதி என்பதாக முடிவு செய்து நரகத்துக்கு அனுப்பிச்சு விடுவான். நரகத்துக்கு போகும் பொழுது அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய அந்த மலக்குகள் கேட்பார், யா அல்லாஹ், இந்த மனிதன் எல்லா விதமான பாவங்களும் செய்திருக்கிறான், ஆனால் ஒரே ஒரு முறை உன்னை நினைத்து அவன் ஒரு சொட்டு கண்ணீர் லேசாக விட்டான், அதன் காரணமாக அவனுடைய கண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு முடி நனைந்து விட்டது, அதன் காரணமாக இவனை இந்த நரகத்துக்கு அனுப்ப இல்ல அந்த முடியை மட்டும் எடுத்து விட்டு நான் அனுப்புவா என்பதாக மலக்குமார்கள் கேட்பார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வான், அப்படியா, சரி, அந்த முடி என்னை நினைத்து இவன் அழுதானா, அதனால் இவனுடைய முடி கண்ணுடைய இமையுடைய முடி ஒன்று நனைந்து விட்டதா, அந்த முடியின் பறக்கத்தின் காரணமாக அந்த முடியை மட்டுமல்ல அவனையே எடுத்து விடு நரகத்திலிருந்து, அவனையே சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். எவ்வளவு ரஹீமாக இருக்கிறார் அல்லாஹ் தஆலா. தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுங்கள் என்று சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்த இந்த மாதம் ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் நம்மிடத்தில் முடிவடைந்து நம்மை விட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது, சென்றுவிட போகிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் தஆலா இருக்கக்கூடிய இந்த சிறிது நேரங்களிலே, மேலும் இந்த இரவிலே லைலத்துல் ஜாயிஸா என்று சொல்லக்கூடிய இந்த இரவு, அதாவது அமல்கள் செய்த நோன்பு வைத்தவர்களுக்கு கூலிகள் கொடுக்கக்கூடிய இரவாக இருக்கிறது. இந்த இரவில் அல்லாஹ் தஆலா கூலியை கொடுக்கிறான். இந்த இரவிலேயும் நாம் லைலத்துல் கத்ரை போன்றே நாம் விழித்திருந்து அமல் செய்த அல்லாஹ்விடத்திலே, நாம் அழுது புரண்ட அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்வது மிகவும் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதங்களிலே நாம் வைத்திருந்த நோன்புடைய இருக்கக்கூடிய குறைகளிலே அல்லாஹ் மன்னித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் தஆலா நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பானாக. வ ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.